ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் மத்தியானம் என்ன சமையல்னு வாங்க பார்க்கலாம். ஸ்கூல் லீவ் விட்டு 4 நாள் ஆச்சு. அதனால் எப்பவும் போல் காலையில் எல்லா வேலையும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சுருக்கேன். இங்கே ரசம் வர பொடி வந்துட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு. இந்த இந்திய என்னது என்னமோ சொல்லுவாங்கள்ல படம் போடும்போது டிவியில், இந்திய தொலைக்காட்சியில் முதல் அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை முறையாக நான் வெண்டைக்காய் குழம்பு வச்சுருக்கேன். இன்றைக்கி தான் இல்லைன்னா சாம்பார் தான் வைப்பேன். ஏன்னா நேற்று சாம்பார் வச்சனால இன்றைக்கி எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு வெண்டைக்காய் போட்டு குழம்பு வச்சுட்டேன், வைப்போம் அப்படின்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா நான் பொடின்னு என்ன போட்டேன்னா மஞ்சள் பொடி மட்டும்தான் போட்டேன். குழம்பு மிளகா பொடி எதுவுமே போடலைங்க. ஏன்னா குழம்பு மிளகா பொடி தீர்ந்து போயிடுச்சு. நான் பார்க்கல, குழம்பு வதக்கிட்டு இருக்கேன், அப்போ தான் பார்க்குறேன், மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணேன், ஜீரகம், மிளகு, கொஞ்சம் வரமிளகா நிறையா போட்டேன். வரமிளகா எங்கள் வீட்டில் வந்து காரமே இருக்காது, நிறையா போட்டு அப்புறம் போட்டேன் சோம்பு, ஜீரகம், சோம்பு, மிளகு, அப்புறம் மல்லி, அவ்வளோதான். அதுலேயே கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேங்காய், இது வரமிளகா எல்லாம் போட்டு அரைச்சி இதில் ஊற்றிட்டேன். அப்படியே சூப்பராக இருக்குது. இந்த குழம்பு மிளகாத்தூள் கூட இவ்வளோ மனமாக நல்லா இருக்குமான்னு தெரில. வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு இது அரைச்சதை ஊற்றி புளியை ஊற்றி வெண்டைக்காயை தனியாக வதக்கிடணும். அவ்வளோதான், போட்டு சூப்பராக இருக்கு பாருங்க குழம்பு. எப்படி இனிமேல் இதவே பண்ணிக்கலாம் போல். எதுக்கு அந்த பொடியை போய் கடையில் வாங்கிக்கிட்டு, இதே மாதிரி பண்ணாலே நல்லா தான் இருக்குது. பட்டை கிராம்பெலாம் போடக்கூடாது. இது போட்டிங்கன்னா அது மாதிரி புளிக்குழம்பு நல்லா இருக்காது, டேஸ்ட் மாறி போயிடும். அதனால் இதை மட்டும் போட்டுக்கேன். இவ்வளோ தாங்க இன்றைக்கி சமையல். பார்த்திங்கன்னா ரசம், சாப்பாடு, அப்புறம் கொஞ்சம் மாவு இருக்குது, தோசை இருக்குது தான். ஓகே பாய், அவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல். பார்த்திங்கன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய். உங்களுக்கு இந்த மாதிரி பொடி தீர்ந்து போச்சு, இது அவசரத்துக்கு எதாவதுனா இதை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவசரத்துக்கு இந்த மாதிரிலாம் உதவும். ஏன்னா நம்ம புதுசாக ட்ரை பண்ணணும், கொஞ்சம் பயமாக இருக்கும். இந்த மாதிரி யாராவது பண்ணி நல்லா இருக்குன்னு சொன்னால் நீங்கள் தைரியமாக அதை பண்ணலாம். உண்மையிலே நல்லாயிருக்கு. அவ்வளோதாங்க, பாய்.